Take page number 13, children's. Lesson number 4, Green Earth. So today we will learn about lesson number 4, Green Earth. Let's see about plant kingdom. Look at the jumbled words below and try to place the letters in the correct order. So look at the jumbled words. So write பண்ணலாமா? Our first jumbled word is water. Our first jumbled word water. So write water in this dash. W-A-T-E-R. Water. And then look at the another jumbled word. It's sunlight. S-U-N-L-I-G-H-T. So write sunlight. And then next jumbled word nutrients. So write nutrients in this dash. N-U-T-R-I-E-N-T-S. Nutrients. And then final one is air. A-I-R. Air. And then now write பண்ணிட்டீங்களா children? So என்ன நம்ம write பண்ணோம்? Water, sunlight, nutrients, air. Okay children? Now also identify how these above words are important in the life of a plant. That means, so நம்ம write பண்ண இந்த 4 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டோடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் கொஷின். லிசன், ஆல்சோ ஐடென்டிஃபை ஹவு these above words, which words? Water, sunlight, nutrients, air. So these above words are important in the life of a plant. ஒரு பிளான்ட்டோடைய லைஃப்பில் இந்த 4 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் ஆன்சர் ரைட் பண்ணலாமா? ஸோ ரைட் பண்ணுங்கள். வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், sunlight, air and proper nutrients. Right பண்ணிட்டீங்களா? With the help of water, sunlight, air and proper nutrients. And then seeds grow to full grown flower. Seeds grow to full grown flower, giving or fruit bearing plants. So this is our answer. Right பண்ணிட்டீங்களா children? Okay, now so என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சரில் பாருங்கள். with the help of water, sunlight, air. ஸோ நம்ம ரைட் பண்ணோம் இல்லைங்களா jumbled words. ஸோ நம்ம ரைட் பண்ண வாட்டர், சன்லைட், ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ், ஏர். ஸோ இந்த 4 வேர்ட்ஸுடைய ஹெல்ப்பால் பார்த்திங்கன்னா சீட்ஸ் என்ன ஆகும்? ஃபுல்லாக வந்து க்ரோ ஆகும். ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளான்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட வந்து ஒரு சீட் இருக்குது. சீட் மீன்ஸ் என்ன? விதை. எனிதிங், ஏதோ ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு சீட் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஆர் சம் ஆஃப் த சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சீடு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பிளான்ட்டுக்காக வந்து அந்த சீடு வந்து சாண்டில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி வைக்கிற அந்த சீட் பார்த்திங்கன்னா நீங்கள் சாண்டில், அதாவது மணலில் அந்த சீடை வச்சதுமே வந்து அந்த சீட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிடுமா? It will grow. No. So அந்த சீட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு என்ன தேவை? டெஃபினெட்லி வாட்டர் அண்ட் தென் சன்லைட். ஸோ வாட்டர், சன்லைட் இருந்தால் மட்டும் பிளான்ட் வந்து க்ரோ ஆகுமானா? டெஃபினெட்லி இட் வில் க்ரோ. பட் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு க்ரோத் வந்து இருக்காது. ஸோ ப்ராப்பராக ஃபுல் பிளான்ட்டாக வந்து நமக்கு வந்து க்ரோன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் not only water but also
we need proper nutrients, must proper nutrients, air, sunlight. ஸோ இந்த 4 things இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வளரும். ஸோ என்னென்னு பாருங்கள், which 4 things? வாட்டர். ஸோ சீடுக்கு தேவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர், அண்ட் தென் சன்லைட், அண்ட் தென் ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ், அண்ட் தென் ஏர். ஸோ இந்த 4 things இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிளான்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நல்லா வந்து ஒரு க்ரோத்தாக இருக்கும். ஸோ அப்படி நம்மளுடைய பிளான்ட் வந்து ஃபுல் க்ரோனுக்கு வந்துருச்சுன்னா, ஃபுல்லாக நல்லா க்ரோன் ஆகிடுச்சு, வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பிளான்ட் கிட்ட இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? கிவிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஓகே சில்ட்ரன்ஸ், and then look at the following pictures and answer the questions that follow. So look at these 2 pictures. First one, taproot, and then another one, fibrous root. So now first question, which part of the plant is shown in the above picture? So above pictureல பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய எந்த பார்ட் வந்து நமக்கு வந்து ஷோன் பண்ணியிருக்காங்க? ஸோ அபோவ் பிக்சரில் நம்ம பிளான்ட்டோடைய எந்த பார்ட் நம்ம பார்க்குறோம்? ரூட்ஸ். ஸோ அபோவில் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட் பார்க்கலாம், பட் பிளான்ட்டோடைய ரூட் எங்கே இருக்கும்? அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு பக்கெட்டோடைய இன்சைடில் தானே நம்ம வந்து பிளான்ட்டோடைய ரூட்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். மேலே பார்த்தோம்னா நமக்கு வந்து அழகாக வந்து நம்ம பிளான்ட் பார்க்கலாம், பட் பிளான்ட்டோடைய ரூட் அப்படின்னும்பொழுது இன்சைட் ஆஃப் த பக்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான். ஸோ இதோடைய நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூட்ஸ். ரூட் தானே? வெரி குட். ஸோ ரைட் இன் திஸ் டேஷ் ரூட்ஸ், ROOTS, roots. And then our second question, what are the names of the 2 root system shown? ஸோ இந்த 2 ரூட்டோடைய நேம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரூட்டோடைய நேம் பார்த்திங்கன்னா டேப் ரூட், அண்ட் தென் செகண்ட் ஒன் ஃபைப்ரஸ் ரூட். ஸோ ரைட் தீஸ் 2 ரூட் நேம் இன் திஸ் டேஷ், டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். அண்ட் தென் டர்ன் த பேஜ். நெக்ஸ்ட் கொஷின், how are the root system different from each other? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். ஸோ இந்த போத் ஆஃப் த ரூட் சிஸ்டம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் பற்றி தான் தேர்ட் கொஷினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆஸ் மெனி ஸ்லெண்டர். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆஸ் மெனி ஸ்லெண்டர் and then fine branching roots. That means what? Fibrous root system பொறுத்த வரைக்கும் many slenders and also fine branching roots. Listen here. So many slenders means, slender means thin, அதாவது சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து அதோடைய ஸ்லெண்டர்ஸ், அதோடைய ரூட் ஸ்லெண்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன சின்னதாக அண்ட் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். Listen here. Fibrous root system has many slender fine branching roots. Right பண்ணிட்டீங்களா children? And then plants with a taproot system. Plants with a taproot system are usually deep-rooted, while fibrous roots are much shorter. Listen, plants with a taproot system are usually deep-rooted, while fibrous roots are much shorter. That means, listen, look at this picture. டேப் ரூட் சிஸ்டம் பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா டீப் ரூட்டடாக இருக்கும். லைக் ஃபைப்ரஸ் ரூட் மாதிரி தான் டேப் ரூட்டும் வந்து நல்லா வந்து டீப் ரூட்டாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஃபைப்ரஸ் ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், குட்டி குட்டியாக ஸ்மாலாக அதோடைய ரூட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும்.
பட் டேப் ரூட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, டீப் ரூட் தான். பட் அந்த அளவுக்கான ஒரு ஸ்மால் ஸ்லெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டேப் ரூட்டில் வந்து கிடையாது. ஸோ ஃபைப்ரஸ் ரூட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் ஆல்சோ எ டீப் ரூட்டட், பட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட்டோடைய ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் while comparing tap root. Okay children, now and then so this is your activity, students activity. So find of two plants or trees, each with the tap root and fibrous root system, and stick them in the space provided below. So any two plants or trees with the tap and fibrous root system. ஸோ டேப் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கக்கூடிய டூ பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸோடைய பிக்சர் உங்கள் கிட்ட கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஆல்சோ ஸ்பெசிஃபை த ட்ரீ ஆர் பிளான்ட் நேம் அண்ட் த டைப் ஆஃப் அ ரூட் இட் ஹாஸ் கிவன் பிலோ இன் த பிக்சர். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட், அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணுற அந்த ட்ரீ ஆர் பிளான்ட் நேம் அண்ட் ஆல்சோ அது வந்து டேப் ரூட்டா ஃபைப்ரஸ் ரூட்டா அப்படின்ட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி சில்ட்ரன்ஸ், ஓகேவா. அண்ட் தென் நவ் ஃபைனல் டாபிக், பிளான்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ். ஸோ இன் திஸ் டாபிக் மேட்ச் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலம் ஏல பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸோடைய நேம் கொடுத்துருக்காங்க, அண்ட் காலம் பியில் பார்த்திங்கன்னா இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்ஸோடைய இமேஜஸ் இப்போ நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலாமா? ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் ஒன் டெசர்ட் பிளான்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ ரைட் ஆப்ஷன் சி இன் திஸ் bracket. ரைட் பண்ணிட்டீங்களா? ஸோ லுக் அட் திஸ் பிக்சர், திஸ் இஸ் அ டெசர்ட் பிளான்ட். அண்ட் தென் செகண்ட் ஒன் மவுண்டேனியஸ் பிளான்ட். So our answer is option D. So these are all the mountainous plant. So write in this second bracket option D. And then third one underwater plants, அதாவது நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய தாவரங்கள். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் A. So write in this bracket option A. So these are all the underwater plants. And then fourth one, plants in swamps. So our answer is final one, option B. So write in this bracket option B. Okay children, thank you.